எதை பத்தியும் கவலைப்படாத திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. திருவாதிரை, இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதும் ஒரு கற்பனையிலே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்லலாம். கனவு, கற்பனை, எதுவுமே முழுசா காவலே வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எப்போதும் ஒரு பரபரப்பாவே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஆனா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. எது நடந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி மிகுந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இவங்களுடைய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மையை தான் சொல்லணும். எதிர்பார்த்த பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும். இப்ப குழந்தைகளை பார்க்குவதற்கு இல்ல குழந்தைக்காக வெளிநாட்டு பயணம் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு போது பயணங்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிறைய இந்த உக்கிர தெய்வ வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க போய் இந்த காளி வழிபாடு இல்ல வராகி வழிபாடு இல்ல பிரத்யங்க இந்த மாதிரியான உக்கிர தெய்வ வழிபாடுகளை இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக செய்வாங்க. காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன வேலை சார்ந்த விஷயத்துல நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு விசாக்கா காத்திருக்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஒரு முடிவு என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியா கண்டிப்பா ஏற்படும். ஸோ நீங்க அதற்கான வேலை சார்ந்த விஷயத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பா வேலை மாற்றம் புதிய வேலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம், பரிகாரமா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பரிகாரமா இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கிறது. இல்ல என்னன்னாக்கா ஏதாவது ஒரு ஆன்மீகம், ஏன்னா ஆன்மீகம் இவங்க கூட பிறந்த ஒரு விஷயம். ஏன்னா பாத்தீங்களா ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்துல புல்லாங்குழல் இசையை கேட்பது. புல்லாங்குழல் இசையை கேட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவங்களுக்கு பண வரவு வரும்னு சொல்லுவாங்க. புல்லாங்குழல் இசையை கேட்டு பண வரவை பெற்றுக்குங்க. வாய்ப்பு கிடைச்சாங்கன்னா ஏதாவது ஒரு குரு வழிபாடை செய்யுங்க, இல்ல இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கை ஏற்றம் தரும்.